வணக்கம். நான் சரத்குமார். வெல்கம் டூ மியூசியம் அட் ஹோம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எந்த நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, சுமார் 1000 வருடம் பழமையான சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட ஒரு நாணயத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த நாணயங்கள் அச்சிட்டு 1000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். இது சோழர் ஆட்சி காலத்தில் கிபி 985 முதல் 1014க்கு இடைப்பட்ட காலத்தில் அச்சடிக்கப்பட்டது ஆகும். நாணயத்தின் ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழ மன்னன் நின்ற கோலத்தில் இருப்பது போன்று அச்சடிக்கப்பட்டுள்ளது. கையில் பூ அல்லது ஏதேனும் ஒரு பொருள் வைத்திருப்பது போன்றும், அவருக்கு பின்புறமாக விளக்கு போன்ற அமைப்பும், அவருக்கு முன்புறத்தில் 5 புள்ளிகள் இருப்பது போன்று அச்சடிக்கப்பட்டுள்ளது. இதன் மறுபக்கத்தை பார்க்கலாம். இந்த பகுதியில் ராஜராஜ சோழன் அமர்ந்த கோலத்தில் இருப்பது போன்று அச்சடிக்கப்பட்டுள்ளது. கையில் சங்கு அல்லது ஏதேனும் ஒரு பொருளை வைத்திருப்பது போன்றும், அவர் தலையில் கிரீடம் தெளிவாக தெரிகிறது. அவருக்கு முன்பக்கத்தில் நாகரி எழுத்தில் ராஜராஜ என்று அச்சடிக்கப்பட்டுள்ளது. தமிழ் நிலத்தை ஆண்ட தமிழ் மன்னனின் நாணயத்தில் ராஜராஜ என்ற எழுத்துக்கள் ஏன் நாகரி எழுத்தில் அச்சடிக்கப்பட்டுள்ளது என்பது எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. சோழ ராஜ்யத்தை தவிர பக்கத்து ராஜ்யங்களுடனான வணிகம் மற்றும் அரசு தொடர்புக்காக இது நாகரி எழுத்தில் அச்சடிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. நண்பர்களே, உங்களிடம் சோழ காலத்து நாணயங்கள் ஏதேனும் இருந்தால் அதை பற்றி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் செய்யுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவிலும் ஃபேஸ்புக்கிலும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.